வாங்க அன்பு மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக மார்ச் மாதம் மற்றும் சனி பெயர்ச்சி பலன்களையே இங்கு பார்க்க போகிறோம். 30 வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் பெறப்போகிறீர்கள். இந்த காலநேரத்தை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவானவர் அங்கிருந்து விலகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு செல்றார். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் பார்வையால் பஞ்சமி பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக அயன சயன போகஸ்தானத்தையும் பார்க்கிறார். இப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த கால நேரத்தில் எந்த மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு சுப பலன்கள், அதாவது நன்மை தரும் விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதனால் இந்த சிறப்பான கால நேரத்தை சிறப்பாக உபயோகப்படுத்திக்கோங்க. இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கால நேரத்தில் சரியான முறையில் நடந்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார வரவுகள் அதிகமாக இருக்கும். இல்லை விட்டு கொடுத்து போகிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகிறத பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் அப்படியே எடுத்துக்காமல் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் சரியாக எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் சில விஷயங்களில் கட் அண்ட் ரைட்டாக இருங்க, அதான் உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுத்தரும். இப்போது உள்ள கிரக நிலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சாந்த குணத்தை கொஞ்சம் பாதிக்கும். சாந்த குணத்தை பாதித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகளை இங்கு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும். அதே போல் உங்கள் புகழை தக்க வைக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இந்த கால நேரத்தில் உழைக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத இன்னொரு அவசியமாக பார்க்கப்படுது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்போ குழந்தை பேர் இல்லாமல் இருக்காங்க, இல்லை பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வம் அருளால் உங்களுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தை பலனும், அதே போல் யாரெல்லாம் ஒரு ஆண் குழந்தை எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு முக்கியமாக குலதெய்வத்தோட அருளும் ஆசையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வருமானங்கள் அதிகமாக இருக்கும். இந்த வருமானத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு மனையாவோ இல்லை நிலமாவோ இல்லை பொருளாக வாங்குறதுக்கான அருளாசி அதிகமாக இருக்குது. அதை அதற்கு தகுந்தாற்போல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு லாபங்களும் வருமானங்களும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் சீரும் சிறப்புமாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் அவசியமாக இருக்குது. உடன் பிறந்தோட பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரியோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரணையாக நடந்து போங்க. இது பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் வர பிரச்சனைகளோட தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கப்போ அது உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுற வேலை. நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நீங்கள் இந்த கால நேரத்தில் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலைகளை செய்யுங்க. அப்படி வேலைகளை செய்கிறப்போ உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமாதானமாக போக வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு சில அனுசரணைகளில் ஈடுபட வேண்டியதாக இருக்கும். அப்படி போகிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட இந்த கால நேரத்தில் இருந்து அது உங்களுக்கு ஏற்றங்களை சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா பிறரோட குறுக்கீடுகள் இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க குறுக்கீட்டில் பார்த்தீங்கன்னா அது சாதக பாதங்களை அலசி ஆராய்ச்சிட்டு அதை எடுத்துக்க வேண்டியது அவசியம். இல்லை தேவையில்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். தந்தை பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தைகளோட அறிவுரையை ஏற்று இந்த கால நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத இந்த கால நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த கால நேரம் வெற்றி அமையும். வெற்றிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். உங்கள் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்திங்கன்னா வெற்றி அதே போல் பார்த்தீங்கன்னா ஏற்றத்துக்கு நீங்கள் கொஞ்சம் இந்த கால நேரத்தில்
தொழில் சார்ந்த விஷயங்களை அதிகமாக போராட வேண்டியிருக்கும். அதிகமாக இப்படி போராட வேண்டி இருக்கிறதுனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. அப்படி நடந்துக்கிறப்ப தான் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனையிலேருந்து தவிர்க்க முடியாது. அதாவது நேரத்துக்கு உணவுகள் எடுத்துக்கோங்க. உடம்பை சரியாக பார்த்துக்கோங்க. அந்த தேவையான அளவுக்கு தூக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு முக்கியமாக பார்க்கப்படுது. பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மற்றும் தனியார் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணியாற்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய சிந்தனையோட பணியாற்றுங்க. அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கூடுதலாக வேலைப்பளு இருக்கலாம். அப்படி வேலைப்பளு இருந்தாலும் அந்த வேலைப்பளுவை சார்ந்து உங்களோட உயர் அதிகாரிகள் மேல் அதிகாரியோட நட்பலனையும் நட்பெயரையும் பெற்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருள் வரத்து இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு இதில் ஏதோ ஒன்றுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெண்களை பொறுத்தவரை பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் செய்வீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு செயல் வீரராக பார்க்கப்படும். அதே போல் இந்த கால நேரத்தில் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு மனை வாங்குறதுக்கான சூழல் இருக்க வேலையில் பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு ஆபரணம் வாங்குறதுக்கான அவ்வளோ வாய்ப்புகளும் ஆசையும் இப்போ கிரக நிலையை சார்ந்து அதிகமாகவே இருக்குது. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபடுங்க. ஆஞ்சநேயரை வழிபடுறப்போ உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் போகி மனதில் வந்து தைரியம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயரின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் வெற்றிகளும் அதிகமாக பெறதுக்கு நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். அதே போல் இப்படி உங்களுக்கு நன்மைகள் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறதில்ல, மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி ஏற்றங்கள் இருக்குது மற்ற விஷயங்கள்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பெண்களுக்கு பார்த்து முடிச்ச வேலையில் அடுத்து வந்து கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதனால் வந்து நீங்கள் நிற்காமல் ஓட வேண்டிய அவசியம் இந்த கால நேரத்தில் இருக்கும். கூட இருக்கவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்காணிக்க வேண்டும். ஏன்னா அவங்களால உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் திறமைகளை சார்ந்து உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகளும் பெயரும் புகழும் இந்த கால நேரத்தில் வரப்போகுது. அதே போல் வந்து உங்களோட மதிப்பை கெடுக்கிறதுக்கு சில பேர் முயற்சிகளை செய்வாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தப்பிக்கும் விதமாக நீங்கள் வந்து கொஞ்சம் கண்காணிப்பை அதிகப்படுத்திக்கோங்க. அதே போல் உங்கள் எதிர்கால கனவுகளை நிறைவேற்றுறதுக்கான ஒரு அச்சாணியாக இந்த கால நேரம் பார்க்கப்படுது. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா முழு முயற்சிகளை நீங்கள் இந்த கால நேரத்தில் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறர் பேச்சை நம்பி இந்த கால நேரத்தில் ஏமாற வேண்டாம். எதிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த அலைச்சல்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்றம் அப்படிங்கிறது ரெண்டுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஏற்றம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நிம்மதியும் அதே போல் பெரு நிம்மதியும் தரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை விட்டு பிரிந்து போனால் கூட வந்து சேர்றதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு உங்கள் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல் முன்பை விட இப்போ எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா முழு கவனங்களை செலுத்துவீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீங்க. இந்த கால நேரத்தில் நீங்கள் வெற்றிகளை பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவீங்க. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்க சன்மானம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் உயர்வு, அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வுங்கிற மாதிரி வந்து பாராட்டுகளும் புகழும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இப்படி ஏற்றங்களும் சிறப்பும் அதிகமாக இருக்க வேளையில் உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா உத்திரம் 2, 3, 4 பாதம். இந்த கால நேரம் இந்த சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு எதிர்பார்த்த நேரங்களில் லாபங்களையும் அதே போல் எதிர்பாராத நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாம் நீங்க போது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு தான் நீங்கள் செலவுகள் பண்ணுவீங்க. அப்படி செலவுகள் பண்ணாலும் அதை தாண்டி உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளோட வந்து பார்த்தீங்கன்னா வரவு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சகோதரிகள் மூலமாக உறவு மூலிமா உங்களுக்கு உதவிகள் அதிகமாக கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உறவினரோட சில உரசல்களும் அதே போல் சில வாக்குவாதங்களும் ஏற்பட்டாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தோட தொடக்கப்பகுதியில் இருந்தாலும் மாதத்தோட நடுப்பகுதியில் அது மாறி உங்களுக்கு ஏற்றங்களையும் வெற்றிகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து முதல் நட்சத்திரத்துக்கு இருக்கவில்லை. இரண்டாவது நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரம் இந்த திருவோணத்தை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் நீங்கள் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனம் விட்டு பேசுங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கலாம். அதே போல் பிள்ளைகளோட
அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தரது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகள்லையும் முடிக்கணும் சரியான நேரத்தில் அப்படிங்கிறதுல ஒரு வேகம் காட்டுவீங்க. இது உங்களுக்கு ஒரு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளோட ஆதரவும் உதவிகளும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். இந்த சிறப்பான ஆதரவுனால நீங்கள் மேலும் சிறப்பாக காரியங்களில் செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்குற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் 1, 2 பாதம். இந்த அவிட்டத்துக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் சேரும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த பயணங்களானது உங்களுக்கு சுக பயணங்களாகவும் அதே போல் அதில் வெற்றிகளும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்மளால சொல்லலாம். அதே போல் குல தெய்வ வழிபாடானது உங்களுக்கு இந்த காலநேரத்தில் ஏற்படுற தடைகள் நீக்கி அது மட்டும் இல்லாமல் தாமதங்களையும் நீக்கி வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக இந்த கால நேரத்தில் முன்னேற்றம் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களோட மதிப்பும் மரியாதையும் இந்த கால நேரத்தில் உயரும். இதன் காரணமாக உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.